வணக்கம். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் சமத்துவ மக்கள் கழகத்தின் ஆதரவு திமுகவிற்கு தான் என அக்கட்சியின் தலைவர் எர்ணாவூர் நாராயணன் அறிவித்துள்ளார். சமத்துவ மக்கள் கழகத்தின் ஆதரவு கடிதத்தை திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினை நேரில் சந்தித்து நாராயணன் வழங்கினார். இவர் தற்போது பனைமர தொழிலாளர்கள் நல வாரிய தலைவராக உள்ளார். திமுகவை பொறுத்தவரை கடந்த சட்டசபை தேர்தலில் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி இருப்பதாகவும் அதேபோல் வகுத்த திட்டங்கள் அனைத்தையும் சிறப்பாக நிறைவேற்றி வருகிறது எனவும் எர்ணாவூர் நாராயணன் கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் சமத்துவ மக்கள் கழகத்திற்கு வாரிய பதவி தருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னார். அதேபோல் சொன்னதை செய்தார் என நாராயணன் தெரிவித்துள்ளார். அதுபோல பனை தொழிலாளர்கள் நலவாரிய தலைவர் பதவியை தனக்கு தந்தார் எனவும் எர்ணாவூர் நாராயணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை, நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு மத்திய அரசு எந்த உதவியும் செய்யவில்லை என்று கூறிய நாராயணன், தமிழக அரசுதான் மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணம் வழங்கியதாக தெரிவித்துள்ளார். சமத்துவ மக்கள் கழக தலைவர் எர்ணாவூர் நாராயணனை பொறுத்தவரை கடந்த 2011 முதல் 2016 காலகட்டத்தில் நாங்குநேரி தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சியில் பொதுச் செயலாளராக இருந்த இவருக்கு கூட்டணி அடிப்படையில் சீட் கொடுத்து எம்எல்ஏ ஆக்கினார் ஜெயலலிதா. அதன் பிறகு சரத்குமாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சமத்துவ மக்கள் கழகம் என்ற பெயரில் தனி கட்சி தொடங்கி நடத்தி வரும் இவர் திமுகவுடன் ஐக்கியமாகியுள்ளார். கடந்த சட்டசபை தேர்தலின் போது திமுக கூட்டணியில் ஒரு சீட் கேட்ட இவருக்கு வெற்றி பெற்றால் வாரிய தலைவராக்குகிறோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்தார். அதன்படி அந்த உறுதியை நிறைவேற்றிவிட்டார். இப்போது தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நலவாரிய தலைவராக இருக்கும் இவர் ஸ்டாலினிடம் மிகவும் நல்ல பெயர் வாங்கியிருக்கிறார். தூத்துக்குடி, நெல்லை மற்றும் வடசென்னை மாவட்டங்களில் ஓரளவு நாடார் சமுதாய வாக்கு வங்கியை வைத்துள்ளார். இதன் காரணமாக இவரையும் அனுசரித்து செல்கிறது திமுக தலைமை. ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.